ஃபர்ஸ்ட் இது பாருங்க 1,3 நாமளே மென்ஷன் பண்ணுங்க 1,2னா நீங்க இந்த மாதிரி அசைன் பண்ணுங்க இது 1 இது 1,3 வரும்போது நம்ம முன்ன எப்படி 5 நம்பர் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி 1 2 3 1,4 தெரியும் சப்போஸ் 1 2 3 4 இப்படி கூட கொடுக்கலாம் 1,4 இப்படி கொடுத்தாலே நீங்கள் இதுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் போட ஈஸியாக இருக்கும் சப்போஸ் 1 இங்கே கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது சரியாக ட்ரா பண்ண தெரியாது அதனால் என்ன பண்ண நம்பர் நீங்கள் கொடுத்தீங்க கரெக்டாக என்ன பண்ணணும் 1,2 1,3 1,4 அப்படிங்கிற ஐடியா பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் மாற்றிடுங்க 1,2 எப்படி போட்டோம் இங்கே 1 இங்கே 2 1,3 1 2 3 1,4 இது 1 இது இதை ஞாபகம் வச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷனை நம்ம பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம் கரெக்டாக ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது 1,3 1,3 இப்போ கணக்கு பண்ணுவோம் இப்போ 1,3ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது நம்பர் 1 நம்பர் 1 இருந்தால் எங்கே வச்சுக்கணும் இது 1 ஆகும் இது 2 இது 3 அதான மீனிங் என்ன இது 1 இது 2 இது 3 கரெக்டா இப்போ இங்கே என்ன இருக்கு இது என்ன 1 இது 2 இது 3 கரெக்டா இப்போ இந்த 1 3 என்ன இருக்கு ரெண்டுமே எவ்வளவு அப்படினா ரெண்டுமே என்ன பாருங்க இது 1 நம்ம நம்பர் இங்க பாருங்க இது 1 இது 2 இது 3 ஓகேவா இது நம்பர் 1 இது 2 இது 3 ரெண்டுமே என்னது எவ்வளவு அப்படினா ரெண்டுமே என்னது இதுவும் மெத்தில் இதுவும் மெத்தில் இப்போ இந்த கார்பன் கட் பண்ணலாமா இந்த கார்பன் வழியா கட் பண்ணுவாங்கன்னா இந்த பிலோ தி பிளேன் கார்பன் வழியா கட் பண்ணுவோம் எனக்கு ஒரு கார்பன் இருக்குல்ல அப்ப இந்த கார்பன் வழியா கட் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த இருக்கக்கூடிய எவ்வளவு பிளேன் மெத்திலும் இந்த இருக்கக்கூடிய எவ்வளவு பிளேன் மெத்தில் என்னது பிளேன் ஆஃப் சிமெட்ரி அதாவது ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெண்ட் அப்ப என்ன இருந்தது பிளேன் ஆஃப் சிமெட்ரி கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்ப ஆப்டிகலி இந்த பாயிண்ட் புரியுதா எப்படி 1,3 இது 1 இது 2 இது 3 அப்ப இந்த 1 3 ல எவ்வளவு பிளேன்ல மெத்தில் எவ்வளவு பிளேன்ல மெத்தில் கரெக்ட்டா அடுத்து என்ன 1 3 கரெக்ட்டா 1 1 2 1 2 1 எபோ இன்னும் என்னது 1 எபோ அப்ப 1 எபோ வச்சுக்கலாமா இது எபோ இது என்னது இது வழியா கட் பண்ணா வருமா வராது பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்ப இது பிளேன் ஆஃப் சிமெட்ரி ஆப்டிகலி இதுல சென்டர் ஆஃப் சிமெட்ரி வருமா வராது சென்டர் ஆஃப் சிமெட்ரி இதுல செக் பண்ணி பாருங்க சென்டர் ஆஃப் சிமெட்ரி வராது ஏன்னா ஈக்குவலன்ட் ஆப் இதுல இருக்கணும் இதுல இருக்கணும் அடுத்து ரெண்டுமே பிலோ தி பிளேனா இது 1 இது 2 இது 3 இங்க பிலோ தி பிளேன்ல மெத்தில் இதுல பிலோ தி பிளேன்ல மெத்தில் இது வழியா கட் பண்ணலாமா இந்த ரெண்டு மெத்தில் ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரி சோ இதுல பிளேன் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கு ஆப்டிகலி கரெக்ட்டா அடுத்து ஒன்னு என்னது ஈக்குவலா அத பிலோ தி பிளேனா ஒன்னு பிலோ தி பிளேன் இன்னொன்னு எபோவ் தி பிளேன் என்ன வராது பிளேன் ஆஃப் சிமெட்ரி என்னது கரெக்ட்டா அடுத்து இப்போ என்ன பண்ணனும் இது சென்டர் ஆஃப் சிமெட்ரி செக் பண்ணி பார்க்கலாமா எதுமே இல்ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி கண்டிப்பா இருக்கு அப்ப இதுல ஆப்டிகலி ஆக்டிவ் இருக்கு ஆப்டிகலி ஆக்டிவ் ஒரு ஃபார்ம் ஆப்டிகலி ஆக்டிவ் ஒரு ஃபார்ம் ஆப்டிகலி இன்ஆக்டிவ் ஆப்டிகலி இன்ஆக்டிவ் ஆல்ரெடி பார்த்தோம் 1,2 ல ஆல்வேஸ் ஆப்டிகலி ஆக்டிவா சப்போஸ் சில டைம் நீங்க படிக்கலாம் கூட 1,2 வந்தா ஆல்வேஸ் ஆப்டிகலி ஆக்டிவ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா செகண்ட் என்ன 1,3 1,3 ல இது ரெண்டுமே ஆக்சியலா போத் ஆர் ஆக்சியல் இதுல ஆப்டிகலி இன்ஆக்டிவா அதுக்கப்புறம் போத் ஆர் ஈக்குவலா ஆப்டிகலி இன்ஆக்டிவ் அப்ப 1,3 ல போத் ஆர் ஆக்சியல் போத் ஆர் ஈக்குவல் ஆப்டிகலி இன்ஆக்டிவ் ஆக்சியல் ஈக்குவல் ஆக்சியல் ஆப்டிகலி கரெக்ட்டா ரெண்டு பாயிண்ட் கிளியர் ஆச்சா அடுத்து தேர்ட் 1,4 தேர்ட் என்னது 1,4 செக் பண்ணலாமா ஆல்ரெடி சொன்னோமா இது 1 இது 2 இது 3 இது 4 1 ல கட் பண்ணோம்னா இது ரெண்டு என்னது அப்ப 1,4 எங்க பிரசன்ட் ஆயிருந்தால என்ன பிரசன்ட் ஆயிருக்கும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி எல்லாத்துலயுமே இருக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இது 1,4 சார் புரியுதுங்களா இது 1 இது 2 இது 3 இது 4 அப்ப இதுல எந்த சப்ஸ்டிட்யூஷன் இருந்தாலும் சரி இதுல எந்த சப்ஸ்டிட்யூஷன் இருந்தாலும் அது வழியா பண்ண முடியாது கட் பண்ண முடியும் இது ரெண்டு என்னது ரிஃப்ளெக்டிங் அப்ப எல்லாத்துக்கும் என்ன இருக்கு
பிளேன் ஆஃப் சிமெட்ரி கம்பல்சரியா இருக்கு. அப்ப இதுலயும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, இதுலயும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் இருக்கு, இதுலயும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் இருக்கு, இதுலயும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் இருக்கு. இதுல என்ன क्वेश्चन கேக்குறாங்க, ஏதாவது சென்டர் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் இருக்கான்னு சரிங்களா? சென்டர் ஆஃப் சிமெட்ரி எல்லாம் பாருங்க, இது பிலோ தி பிளேனா, இது ஆக்சியலா, இது ஆக்சியல், இது என்னது ஆக்சியல். கரெக்ட்டா? போத் ஆர் ஆக்சியலா, 1,4 ல போத் ஆர் ஆக்சியல். நல்லா கவனிங்க, இதுதான் 1. கரெக்ட்டா? எபோவ் தி பிளேனா, இது என்னது இங்க எபோவ் தி பிளேன். இதுல இந்த ரெண்டு இப்போ சென்டர் பாயிண்ட் எது, இதுதானே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இது இருக்குமா? இப்போ இதுவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா? ஏன்னா இது பிலோ தி பிளேன், இது என்னது இப்போ ரெண்டு என்னது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். 180 டிகிரி இருக்கா? என்ன இருக்கு? சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. அப்ப இதுல சென்டர் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் இருக்கு. ஆல்ரெடி ஆப்டிகல் இன்ஆக்டிவ் 1,4 வந்தாலே எல்லாத்துக்கும் என்ன பிரசன்ட் இருக்கும்? பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். ஆப்டிகல் இன்ஆக்டிவ் ஓகே சரிங்களா? எல்லாத்துக்கும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஆப்டிகல் இன்ஆக்டிவ் கேட்டானா சப்போஸ் ஆப்ஷன்ல ஆக்சியல் ஆக்சியல், ஆக்சியல் ஈக்குவட்டோரியல், ஈக்குவட்டோரியல் ஆக்சியல், ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் இந்த மாதிரி மாத்தி கொடுத்தா என்ன பண்ணணும்? எதுல சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னா இதுல எபோவ் தி பிளேன், இதுல பிலோ தி பிளேன். அப்ப ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி இதுல பிரசன்ட் ஆகும். கரெக்ட்டா? இப்போ இங்க இது என்னது ஈக்குவட்டோரியலா, இது என்னது எபோவ் தி பிளேனா, இது என்னது ரெண்டுமே என்ன இருக்கும்? சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குமா? அப்ப இதுலயும் சென்டர் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் இருக்கும். இங்க ரெண்டு சேம் டைரக்ஷனா, சேம் டைரக்ஷனா இருந்தா 180 டிகிரி வராது சரிங்களா? அப்ப என்ன இருக்காது? சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஆப்ஷன் இதுல என்ன இருக்காது? இதுவும் பிலோ தி பிளேன், இதுவும் என்னது பிலோ தி பிளேன். சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஆப்ஷன். அப்ப என்ன இது என்னது ஈக்குவட்டோரியலா, இது என்னது ஆக்சியல். அப்ப ஆக்சியல் ஈக்குவட்டோரியல்ல என்ன இல்ல? சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்ல. ஈக்குவட்டோரியல் ஆக்சியல், ஈக்குவட்டோரியல் ஆக்சியல் அதுல என்ன இல்ல? சென்டர் ஆஃப் சிமெட்ரி. அப்ப சென்டர் ஆஃப் சிமெட்ரி போத் ஆர் ஆக்சியல், போத் ஆர் ஈக்குவட்டோரியல்ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. கரெக்ட்டா? அப்ப மீனிங் என்னன்னா 1,4 பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் ஆப்டிகலி இன்ஆக்டிவ், ஆல்வேஸ் ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல 1,4 ல போத் ஆர் ஆக்சியல், both are equatorial. இதுல சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஆன I பிரசன்ட் இருக்கும். ஆக்சியல் ஈக்குவட்டோரியல், ஈக்குவட்டோரியல் ஆக்சியல், இதுல I வந்து ஆப்சன்ட். ஓவராலா இந்த மாலிகுல்ல பிளேன் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட். ஓவராலா இந்த மாலிகுல்ல பிளேன் ஆஃப் எந்த क्वेश्चन கேட்டாலும் அவங்க எப்படி क्वेश्चन கொண்டாப் பண்ணி கேட்டாலும் நமக்கு என்ன தெரியும்? ஆக்சியல்ல அதாவது பிளேன் ஆஃப் இப்போ இது மாதிரி கேட்கல, ஆக்டிவா இல்லைன்னு கேட்கல. எந்த மாலிகுல்ல பிளேன் ஆஃப் 4 மே கொடுத்துட்டாங்க. எதுல பிளேன் ஆஃப் சிமெட்ரி கொடுத்துட்டாங்க? 4 மே இருக்கும். ஆப்ஷன்ல A B C D 4 கொடுத்தாலும் 4 மே இருக்கு. ஆன்சர் இருந்தா நமக்கு என்ன தெரியும்? எதுல பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, எதுல சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு அப்படிங்கிறது கிளியரா அந்த பாயிண்ட் எல்லாமே தெரியும் சரிங்களா? அவங்க எந்த பாயிண்ட் கேட்டாலும் அதுக்கு நம்ம எழுதணும். சப்போஸ் எல்லாமே ஆப்டிகல் இன்ஆக்டிவ் காம்பவுண்ட் தான், எல்லாமே ஆப்டிகல் இன்ஆக்டிவ் காம்பவுண்ட் கொடுத்துட்டு பிக்சர் ஆஃப் தி பாடியின் பிரசன்ட் சென்டர் ஆஃப் சிமெட்ரி கேட்கறாங்க. ஆனால் எல்லாத்துலயும் என்ன இருக்கும்? பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். நமக்கு என்ன கேட்கறாங்க? சென்டர் ஆஃப் சிமெட்ரி கேட்கறாங்க. நம்ம பிளேன் ஆஃப் சிமெட்ரி மட்டும் கண்டுபிடிச்சிட்டு இது ஆப்டிகல் இன்ஆக்டிவ் அப்படிங்கிறது தெரியும், ஆனால் சென்டர் ஆஃப் சிமெட்ரி தெரியாம. அப்ப என்ன தெரியல? சென்டர் ஆஃப் சிமெட்ரி தெரியணும், பிளேன் ஆஃப் சிமெட்ரி தெரியும். இந்த ஆப்டிகலி ஆக்டிவ் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பிளேன் ஆஃப் சிமெட்ரி, சென்டர் ஆஃப் சிமெட்ரி சரிங்களா?